நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதல்வர் விஜய் திறந்தவெளி ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாவேக அரசுக்கு எதிரான சதிகளை முறியடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய அவர், மக்கள் நலனுக்காக மத்திய அரசோடு நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளை தாவேக அரசு எதிர்க்கும் என குறிப்பிட்டார். நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க கவலை. சுதந்திர தின விழாவில் முன்னாள் படை வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான புதிய அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4. மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் வலம் வந்த மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை, ஊர்காவல் படை மற்றும் தீயணைப்புத் துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டின் சுதந்திரத்தை பறைசாற்றும் தேசபக்தி பாடல்கள் விழாவை மேலும் சிறப்பித்தன.
முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரான வித்யாதர் தேசிய கொடியை ஏற்றி வைக்க முகாமில் இருந்த வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்று தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தின. இந்த கண்கவர் காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். டெக்னாலஜி மாறினாலும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு என்ற புதிய தலைமுறையின் நோக்கம் மாறவே மாறாது என்று தமிழன் விருதுகள் விழாவில் புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் சத்யநாராயணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். நாங்கள் இதுவெல்லாம் தொடங்கும்போது ஒரு இதழாக தொடங்கினோம். அடுத்தது தொலைக்காட்சியை அடுத்து பயணித்தோம். இப்போ டிஜிட்டலில் இருக்கோம். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேற ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக SRM குழும நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்தார். தமிழன் விருதுகள் விழாவில் பேசிய அவர் புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக புதிய தலைமுறையை வழிநடத்தி வருவதாகவும் அவர் வாழ்த்தினார். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் எந்த தவறும் கண்டுபிடித்து விடக்கூடாது, கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய ஊழியர்கள் அத்தனை அவர்கள் பேரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டின் போட்டித் தேர்வு பயிற்றுவிப்பு சந்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 2.47 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என சந்தை ஆய்வு நிறுவனமான ரெட்சீர் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டில் 1.40 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அடுத்த 14 ஆண்டுகளில் 12 முதல் 14 விழுக்காடு வரை வளர்ச்சியை சந்திக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதில் நீட் மற்றும் JEE பயிற்சி நிறுவனங்களின் பங்கு 70 விழுக்காடாகும். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. தற்போது கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு 13500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் நாட்களில் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் தீபாவளிக்கு முன் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக சென்னை கோட்டத்தின் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் 720 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் நடைபெற்று வரும் சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என கூறினார். இதனிடையே சென்னை கோட்டம் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு 5038 கோடி ரூபாய் வருவாயை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கடந்த 3 மாதங்களாக சீரான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு தினங்களில் குடிநீர் பிரச்சினையை சரி செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாங்காய் மண்டி அருகே புதிய ஐஸ் தொழிற்சாலையில் சோதனை முயற்சியின் போது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் முதியவர் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து வாயு கசிவை கட்டுப்படுத்தினர்.
மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டு அப்பகுதியில் வாகன போக்குவரத்திற்கு தடை செய்துள்ளனர். அமோனியாவை அகற்றும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 3,10,000 வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் 5வது நெய்தல் கலை திருவிழா தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சிலம்பம், தேவராட்டம், மேளம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். நெல்லை காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு 2 நாட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து தூய்மை மற்றும் உழவார பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக இன்றும் நாளையும் பாபநாசம் சோதனை சாவடியை கடந்து பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் நிறைவடைந்த பின் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் பக்தர்கள் வழக்கம் போல சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் மாதா சொரூபங்கள் பவனி வந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மின் தேவை குறைந்ததன் காரணமாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 545 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தின் 2 அலகுகளில் நடைபெறும் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்தமுள்ள 1440 மெகாவாட் உற்பத்திக்கு பதிலாக தற்போது 420 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வேப்பிலை ஊராட்சியில் உள்ள தனியார் கல்குவாரியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 225 கிலோ வெடிமருந்துகள் மற்றும் 909 டெட்டனேட்டர்களை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இவை பதுக்கப்பட்டனவா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மணிப்பூர் வன்முறையால் மூடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை திறக்க நாகா குக்கி சமூக குழுக்கள் இணைந்து செயல்பட உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வலுக்கட்டாயமாக சாலை தடுப்புகளை அகற்றினால் மீண்டும் வன்முறை வெடிக்கக்கூடும் என்பதால் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என நீதிபதிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முடக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் குறித்த விவரங்களையும் அவற்றை திறப்பதற்கான திட்டத்தையும் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரவிருக்கும் ரபி பயிர் பருவத்திற்காக 17 லட்சம் டன் யூரியாவை குறைந்த விலையில் இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. தேசிய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் நிறுவனம் கோரிய சர்வதேச டெண்டரில் சுவிட்சர்லாந்து நிறுவனம் 1 டன் 32,600 ரூபாய் முதல் 32,900 ரூபாய் வரையிலான குறைந்த விலையில் ஒப்பந்தத்தை கைப்பற்றியுள்ளது. முந்தைய டெண்டர்களில் 1 டன் 37,200 ரூபாய் முதல் 37,500 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது விலை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் அரசுக்கான உர மானிய சுமை குறைவதுடன் விவசாயிகளுக்கு யூரியா தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹைதராபாத் தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை நீதிபதியை அழைக்க எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பார் கவுன்சில் சுற்றறிக்கை வெளியிட்டது சர்ச்சையானது. இந்த விவகாரத்தில் மாணவர்களுக்கு போராடும் உரிமை உள்ளதாகவும் பார் கவுன்சில் அதில் தலையிடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. மேலும் சுற்றறிக்கை குறித்து விளக்கமளிக்க கோரி இந்திய பார் கவுன்சிலுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்தோனேஷியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பல இடங்களில் நில அதிர்வுகள் ஏற்பட்டன.
இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்தனர். இதற்கிடையே சில பகுதிகளில் சுனாமி அலைகள் தென்பட்டன. உயிர் சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்தியாவில் கடந்த ஜூலை மாதம் ஆடை ஏற்றுமதி 6.30% அதிகரித்து 12,250 கோடி ரூபாயை கடந்துள்ளது. பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான 5 மாதங்களில் ஆடை ஏற்றுமதி மந்தமாகவே இருந்தது. இந்நிலையில் போர்ச்சூழல் முடிந்து கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியதை தொடர்ந்து ஏற்றுமதி தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11,527 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஜூலை மாதம் 12,250 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. விபத்து தடுப்பு நடவடிக்கையாக ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டும் காவல்துறையினரின் வாகனங்களை பறிமுதல் செய்து அவர்களுக்கு ஒரு நாள் ஆப்சன்ட் போட வேண்டும் என மண்டல ஐஜிக்கள் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் ISI முத்திரையுடன் கூடிய புதிய ஹெல்மெட் வாங்கி வந்த பின்னர் அவரிடம் வாகனத்தை ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாலையில் காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.